2025 ஆண்டிலும் தேவனையும் உங்கள் பிள்ளைகளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த நாளிலும் ஆயத்தமாக இந்த சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறவர்களாக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதியும். உடைய நாமத்தின் மகிமை பிரஸ்தாபத்திற்கு இந்த பிள்ளைகள் படுகிற எல்லா பிரயாசத்தையும் கர்த்தர் அங்கீகரித்து இது நிமித்தம் பிள்ளைகளுக்குள்ள விசுவாசம் வைராக்கியம் பெருகும்படி எங்கள் நல்ல தேவன் என் இரக்கங்களை ஆசீர்வாதத்தை சுதந்திர வீதத்தை பெருக பண்ண எங்கள் நல்ல இரட்சகரின் நல்லவராயிருக்கிறதுக்காக நம்ம ஸ்தோத்திரம். ஆளுகையும் கிருபையும் இரக்கங்களும் மேன்மையும் வெளிப்படணும், நேரை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் எல்லாம்.
ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. சர்ச்சில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குதே. போன வருஷம் வர இந்த வருஷம் வேற லெவல் போயிட்டு இருக்குது. இந்த அம்மா அப்பா போன வாரம் வில்லுப்பாட்டு பாடி இந்த ஊருக்குள்ள ஃபேமஸ் ஆயிடுச்சு. என்ன நம்ம புது ட்ரெஸ் மாதிரியா இருக்குது. தோஷம் யாரும் தெரிய போகுது. தீபாவளி தெரியல. சரி மேக்கப் கவர் பண்ணிக்கலாம். ஒரு மணி நேரமா டச் பண்றேன், சைனிங்கே ஆக மாட்டேங்குது. மணி வேற 9 ஆச்சு. 8 மணிக்கு ஆறுதுன்னு சொன்னாங்க. நம்ம கஷ்டம் நம்மளுக்கு தானே தெரியும். ஆஸ்திரியாக்கா தெரிய போகுது. இந்த கண்ணாடி முன்னாடி வந்து நின்னாவே நேரம் போல தெரிய மாட்டேங்குது. சரி செல்ஃபி எடுத்து கிளம்புவோம். வெளியே போனா ஒரே பொல்யூஷன் பொல்யூஷன் பொல்யூஷன். சண்மதி, யாரு? நான் தான் உன்னோட ஏசப்பா. ஏசப்பாவா? நாங்க உங்க பர்த்டேக்கு சர்ச்சு கிளம்பிட்டு இருக்கோம், நீங்களே இங்க வந்துட்டீங்க. ஆமாமா, எல்லாரும் கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்படியே இந்த வழியா வந்து உன்னை பார்த்தேன். நீ ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்றமா. சரி ஏசப்பா, வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். வந்ததே வந்துட்டீங்க. இந்த போட்டோ மட்டும் இன்ஸ்டால போட்டா வீவ்ஸ், பிச்சுக்கு, லைட்ஸ், அள்ளிக்கு இந்த கிறிஸ்மஸே கமெண்ட்ல தான். சரி ஏசப்பா, நீங்க பாருங்க, நான் சர்ச்சுக்கு கிளம்புறேன். ஏமா ஏமா ஏமா, இந்த அந்த பைபிள் எடுத்துட்டு போமா. பைபிள் தான் வச்சிருக்கேன். ஏமா பைபிள் இல்லம்மா, மேக்கப் கிட்டு. ஆனா 2 உடைக்குள்ள இருக்காங்கன்னு தெரியலையே. சாரிங்க ஏசப்பா, சாரிங்க ஏசப்பா, பாய். இந்த மனுஷன மீன் வாங்கிட்டு வச்சுன்னா ஏதோ மானம் பிடிச்சிட்டு வர மாதிரி இவ்வளோ நேரம் பண்றாரு. பிரியாணி இன்னும் வாசமே வரலையே. என்ன இன்னைக்கு பிரியாணி ஜப்பர் பாய் சொல்லி கொடுத்த மாதிரியே வந்துடணும். அடடா, காஷ்மீர் சில்லி போட சொன்னாரு. அப்பதான் பிரியாணி கலர்ஃபுல்லா வரும்னு சொன்னாரு. இது எங்க வேற வச்சுன்னு தெரியல. இங்க இருக்கா? டைம் வேற என்ன ஆச்சு? மணி 8 ஆச்சு. இன்னும் பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்காங்க. டேய் பாப்பா, தம்பிங்களா எந்திரிங்கடா. நான் 3 மாசமா சர்ச்சுக்கே போகல. இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்காக போலான்னு பார்த்தா இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. இன்னும் நான் வேற மீன் பொரிக்கணும், சிக்கன் கிரேவி பண்ணோன்னு. அடடா, நம்ம சமையல் கட்டிலேயே உட்கார வச்சிருவாங்க போல. பிரியதர்ஷினி, யாருங்க? நான் தான் உன்னோட ஏசப்பா வந்திருக்கேன். ஏசப்பா நீங்களா? ஆமாமா, எல்லாரும் கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்க்க வந்தேன். நீ ரொம்ப அழகா சமையல்ல கொண்டாடுறியே, இல்லையா? ஏசப்பா கிளம்பிட்டா, முடிஞ்சு. தம் மட்டும் போட்டாங்க. என்னது தம்மா? தீபாவளிக்கு அமரன் ரிலீஸ் ஆனதுல இருந்து யாரை பார்த்தாலும் படம் சூப்பர் சூப்பர் சொல்றாங்க. சும்மா இருந்தாலும் உசு பத்துறாங்க. அப்பவே போலான்னு பார்த்தா கரெக்டா சர்ச்சில் 3 நாள் பைபிள் சொல்லி வச்சுட்டாங்க. அதனால இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை போறோமா இல்லையோ, கிருஷ்ணா தேட்டருக்கு போய் அமரனை அமர்ந்து பாக்குறோம். சரி, நம்ம மட்டும் இப்படி போறது. அதான் கோபி கடை, அவளுக்கு கூப்பிடலாம். ஹலோ, எங்கடி இருக்க? இங்க வா, நம்ம அமரன் படத்துக்கு போயிட்டுலாம். 2 டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். ஹே பிரின்சி, நான் ஃபோன் பண்ணி எவ்வளவு லேட் ஆச்சு. ஆடியன்ஸ் வரா. ஹாப்பி கிறிஸ்மஸ் டி. அட, அதை விட வா, சினிமாக்கு போலாம். என்ன சினிமாக்கா? நீ கிறிஸ்மஸ் நீ சர்ச்சுக்கு போறா?
வைக்கிறேன். சரி வா போலாம். ஏய் பசங்களா எந்திரிங்கடா, இன்னைக்கு 8 மணிக்கு வேற சர்வீஸ். நம்ம 7:30 உள்ள போயிடணும். டக்குன்னு எந்திரிங்கடா. அஸ்மிதா, எசப்பா நீங்களா? வாங்க வாங்க. பரவாயில்லையே, என்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஏமா ரொம்ப ஆர்வமா நேரமா சர்ச்சைக்கு கிளம்புற? என்னமா காரணம்? ஏசப்பா நீங்க எங்களுக்கு எல்லாம் நிறைய செஞ்சிருக்கிறீங்க ஏசப்பா. அதனால உங்க பிறப்பை நாங்க சர்ச்சில் போய் நல்லா கொண்டாடணும் ஏசப்பா. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா. என் மேல உண்மையா அன்பு வச்சு நீ என்னை ஆராதிக்க வர்றதை குறிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். சமாதான பிரபுவாகிய இயேசு உங்களை இந்த ஆண்டு சமாதானத்தினால் நிரப்புவாராக. சபையாகிய நாம் மற்றவர்களுக்கும் இந்த சமாதானத்தை கொண்டு செல்லுகிற செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். அதுவே ஒரு நல்ல கிறிஸ்துமஸ். இந்த நாளிலே நாம் ஆராதிக்கிற ஆராதனை, நாம் கேட்க போகிற வார்த்தை, நாம் ஐக்கியப்படுகிற எல்லா காரியத்திலையும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும். அநேகர் நம் மூலமாய், நம் சபையின் மூலமாய் கர்த்தரை அறிந்து கொண்டு சமாதானத்தால் நிரம்புவார்களாக. நம் யாவரும் இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படி கண்களை மூடி ஜெபிப்போமா? என் பிள்ளைகளே, உங்களை ரட்சித்தேன், உங்களை விடுவித்தேன், உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன். எனக்கு அருமையான ஜனங்களே, நாட்கள் சமீபமா இருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை கொண்டாடுகிற நீங்கள் என்னை குறித்தும் என் ரட்சிப்பை குறித்தும் அநேகருக்கு சொல்லுங்கள். அநேகரை பரலோகத்துக்கு நேராக வழிநடத்துங்கள். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். பூமியை நியாயம் தீர்க்கும்படி பிதா என்னை அனுப்புகிறார். ஆயத்தமாகுங்கள். Sit down, sit down.
Good morning, students. Sit down, sit down. Attendance எடுக்கிறேன். அன்பு, இனியா, ஜெர்சன், இன்னும் யார் வரல? சரி, வரட்டு வச்சுக்கிறேன். ஏன் லேட் ஜெர்சன்? பைக் ரிப்பேர் ஆயிடுச்சா? என்னோட சைக்கிள் கூட மிஸ் பைக் எடுத்துருப்பாரு. ஆமா மிஸ், பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி, வந்து உட்காரு. ஜோர்டன், நீ ஏன் லேட்டு? மிஸ் செல்லதா மிஸ், மிஸ் செல்லதா மிஸ். அங்கேயே இருந்து சொல்லு. மிஸ் லே போல கூவி கூவி மலை போல ஆடி மானப்பட துளி துளி அகதியா இருந்துச்சு, அதான் லேட்டு. சரி, வந்து உட்காரு. இந்த வாட்டி எக்ஸாம்ல யார் நல்லா எழுதுனா? நீங்க பாத்தியா? அதான் எங்க அம்மா சொன்னாங்க, இவன் கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னு. நான் குண்டு குண்டு அழகழகா எழுதிருக்கேன் தெரியுமா? ஜெர்சன், மிஸ் மிஸ், நான் ஜெர்சன் தான் கூப்பிட்டேன், உடனே கூப்பிடல ஜெர்சன். ஜெர்சன் கஸ்டமரா கை தட்டுங்க. ஜெர்சன், மிஸ் மிஸ், என்ன இருக்கு ஒண்ணுமே எழுதல? மிஸ் தேதி பேரு ஊர் முதல் ஃபங்க்ஷன் சொன்னாங்க, யாரையுமே காணுமே. இந்த உட்காந்துருக்கிற டீச்சர் அவங்க கேட்போம், ஏதோ மேகி கிண்டி தரேன் சொல்லுவாங்களே, என்னது அது? சரி, நமக்கு தான் தெரியல. டீச்சர், நான் தான் ஜோடனோட அம்மா, 10 மாசம் சுமந்து பெத்த அம்மா. இதாங்க ஒரு மாடு சரியே இல்லை. எங்க வீட்டு மாடுக்கு என்ன கிடைச்சது? நல்லா புழுத்தி விடுறது டீச்சர், சரியா பால் கொடுக்கறது இல்ல. நான் உங்க வீட்டு மாடு சொல்றேன், ஜோடனை சொல்றேன். என் பிள்ளைக்கு என்ன குறைச்சது? சொல்லுங்க. தாஜ்மஹாலை கட்டியவர் யார்? திறமையான கொத்தனார். கட்டளை டீச்சர் இருக்கா? உங்க வீட கூட கொத்தனார் தானே கட்டினாங்க, இந்த சர்ச்சை கூட கொத்தனார் தான் கட்டினாங்க. இந்த டீச்சருக்கு வேலையே இல்லை. இதான் எல்லாரும் வந்து ரைட் கார்டை வச்சுருக்காங்க. எஸ் சார். அன்பு, லட்டு அல்வா பால்கோவா இருந்துச்சு மிஸ், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்தோம் மிஸ். இந்த மிஸ் எக்ஸாம் பேப்பர் வாங்கி சோம்பேறி மிஸ், எதுவுமே சோம்பேறியா எல்லாரும் உங்க அப்பா கிட்ட தான் வாங்கிட்டு வரணும் செய்யுங்க. ஐயோ, உங்க அப்பா கிட்ட போய் நீ சைன் வாங்கி வந்துறியா? எங்க அப்பா தானே சைன் போட்டுருவாரு. எங்க அப்பா சைன் போடுறியா? உங்க அப்பா சைன் நான் போட்டேன். எங்க அப்பா சைன் யார் நான் போடுவோம்? உனக்கு ஜெய்சன் எழுதினாலும் ஜெனிசன் எழுதுவேன். சரி, ஐயோ அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு என்ன பண்ணா? எஸ்பா நான் 100 நாள் ஜபத்துக்கு போறேன்ப்பா. அம்மா நான் 100 நாள் ஜபம் ரெண்டு நாள் முடியும்ல. இதுக்குள்ள அப்புறமா பேசப்பா எனக்குப்பா. அப்பா தமிழ் சைடுறாங்கப்பா. என்னடா மகனே வந்ததுல இப்படி சுத்திட்டே இருக்க? எப்ப ஸ்கூல்ல மண்ணை எடுத்துருவாங்களா? என்னடா மகனே ஓகேடா இருக்க? நான் வந்து அங்க அப்பா ஓகே. ஆமாப்பா வார்த்தை சொல்றேன். மட்டும் சொல்றேன் பாரு. ஏதாவது பரிசுல தெரியலனா வீட்டுக்கு பார்க்க தூ. சரிப்பா.
ஜார்டனையும் ஜேசனையும் கூட்டிட்டு வா. படிக்கும்போது ஜோம் பண்ணிட்டு படிக்கிறனால தான் எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கேன். நீங்களும் அப்படி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஆசைப்படுவோம். சரிடா. ஸ்பெசிஃபா இந்த எக்ஸாம்ல நீங்க அப்படியே எங்க பாஸ் ஆக விஷயம் எஸ்பா. ஆமென். எல்லாரும் வாங்க, எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. Please
தான் வந்து கிளினிக்கை முதல்ல திறந்துருக்கோம். சரி இன்னைக்கு ஆச்சு நல்ல பேஷண்ட்டாக வரணும் ஏசப்பா. ஏதாவது கோக்குமாக்கா வந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம சம்பளத்தில் கை வச்சிருவாங்க. வரும்போது ரொம்ப ஸ்ட்ரெயினாக வருது. நம்ம டாக்டர் இல்லையாம்மா? இல்லைம்மா டாக்டர்ம்மா 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்கம்மா. நீங்கள் எதுக்காக வந்துருக்கீங்கம்மா? ஜெனரல் செக்அப் தானம்மா. ஜென்ரல் செக்அப் தான் எவ்வளோ மேக்கப்பா? சரி போய் உட்காருங்க. டாக்டர் வர ஆ டாக்டர் வர எவ்வளோ நேரம்? 10 நிமிஷம் ஆகும். ஓகே ஓகே. சரி இந்த ஒரு பேஷண்ட் வந்து இதோட பேரையும் வயசையும் கேட்டு எழுதணும். ஐயோ என்னம்மா என்னம்மா போய் முதல்ல உட்காருமா. அப்பா காலையில ஒரு பேஷண்ட் வந்துச்சு, சந்தோஷம் இருக்கு. அங்க போய் உட்காராமா, இங்க வாமா. என்னம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை? வாமா இங்க வந்து சொல்லுவா முதல்ல. உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்ன? சரிம்மா. பேரு சூரா. மேரிமா. ஊரு மேரியா? என்ன பேரு சூரி? என்ன புதுசா இருக்கு? யாரையெல்லாம் பேரா வைப்பாங்களோ? ஏமா உன் பேரே சொல்லிதானாமா? பேரே சொல்லிதானாமா? அறிப்புல கொஞ்சம் மாறின்னு சொல்லிட்டேன். என் பேரு மேரிமா. பேரு யாதிதாமா சொல்லிட்டேன். யாதி சரியா? சரிம்மா உன் வயசு என்னவா? வயசு உங்க வயசு என்னமோ அதை போட்டுக்கோங்க. உங்க வயசு தான் எனக்கலாம். அப்படியா? சின்ன வயசுலயே சொல்லி எதுக்காக வந்திருக்கீங்க மேடம்? வேணாமா, நான் ஜெனரல் செக்அப் வந்திருக்கேம்மா. செக்கப் தான் வந்திருக்கீங்களாக்கும்? எனக்கு ஒரே அரைக்கு உடம்பெல்லாம் அரைக்குது. என்ன அரைக்குது? ஐயோ அரைக்குது. என்னப்பா அரைக்குது? ஏமா எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த அரிப்புக்கு டாக்டர் வரணும்னு அவசியமே இல்லை. சரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலே போதும். ஐயோ யாரு என்ன வந்த பேஷண்ட் அடுத்தவங்களுக்கு வியாதி கொடுத்துட்டு வருது. வந்துருச்சு மாஸ்க் எனக்கு ரொம்ப டேஞ்சர் ஏமா உங்க உங்க பேர் என்னமா? என் பேர் ஆனந்திமா. ஆனந்தியா? வயசு என்னமா? இப்ப வந்து போனாங்கல்ல, அவங்க வயசோட கொஞ்சம் 5 வயசு கம்மி பண்ணி அவங்க 25 சொன்னாங்கம்மா. உங்க வயசை பார்த்தா 25 வயசு தெரியல. பரவாயில்ல போட்டுக்கோமா. எனக்கு சரியாயிடுச்சு. எனக்கு சரியாயிடுச்சு. பை பை. அம்மா என்ன வர பேஷண்ட் இல்ல இல்ல பரவாயில்ல. வந்து சரியாயிடுச்சு. சரியா போச்சு சரியா போச்சு. டாக்டர் வந்து இல்லம்மா சரியா போச்சுமா சரியா போச்சுமா. ரெண்டாவது பேஷண்ட் போயிடுச்சு. ஐயோ அடிக்கலையேம்மா. இவா சொல்லுமா வருவாங்க. என்னோட பெரிய தொல்லையா இருக்குமா? இருமா வருவாங்க 10 நிமிஷத்துல டாக்டர். ஐயோ அடிக்குது. இது இல்ல மாசால இருக்குது. டாக்டர்மா டாக்டர் எப்போ வராங்க? நாங்க 10 நிமிஷத்துல வந்துடுவாங்கம்மா. உங்களுக்கு என்னமா பிரச்சனை? கால் வலிமா. கால் வலிக்குதா? அம்மா அம்மா இது ஏசிட்டுமா, அங்க போய் உட்காருங்கம்மா. என்னம்மா இது ஏசிட்டுமா, அங்க போய் உட்காருங்க. சார் ஓமா டாக்டர் எப்போ வருவாங்க? 10 நிமிஷத்துல வருவாங்கம்மா. உட்காருங்கம்மா. 10 நிமிஷமா 10 நிமிஷம் கேட்டீங்க. எவ்வளவு நேரம் தான் உட்கார? எதுக்கு வந்ததுங்க? என்னம்மா பக்கத்துல உட்கார்ந்து என்னம்மா? வேண்டாமா அந்த வேலை போதுமா? வேலைக்கு போதுமா? ஐயோ வலிக்குதே. சரி, வலிக்குதே. ஐயோ வலிக்குதே. பாய். சரி காயா. என்ன காலை நிறைய வெட்டிங்க அப்புறம் வாங்கிட்டு போறீங்க. யாரு சரியா போச்சா? யோசிமா. நான் உண்மை துதிப்பேன் கைத்தால செய்யுடன் கத்தா நான் உண்மை துதிப்பேன். நீ எங்கம்மா போற? ஏமா ஏமா உன்னை வச்சுதான்
இந்த வியாதியோட போயிடும் 10 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் பார்த்துருமா இந்த அம்மாவும் போயிடுச்சு. நீ சம்பளம் வேற இந்த டாக்டர் வந்து இன்னைக்கு வந்து உனக்கு சம்பளம் இன்க்ரீஸ்மெண்ட் பண்றேன்னாரு. ஒன்னத்தையும் காணுமே. ஐயா இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தா ஒன்றும் நம்மளுக்கு சம்பளமே வராது. சரி நம்ம கிளம்புவோம் கடையை சத்துட்டு. இந்த நாடகத்துல இருந்து ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சதா? மேக்சிமம் புரிஞ்சிருக்காது. சொல்றேன். அதாவது என்னதுன்னா, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போறோம்னா அதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு எச்சரிக்கையா நம்ம மாஸ்க் போடுறது, கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறது, அப்படியெல்லாம் இருந்தோம்னா மித்த வியாதி வந்து நம்மளை என்ன பண்ணாது, அஃபெக்ட் பண்ணாது. இங்க சாதாரண ஜெனரல் செக்கப்புக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா முன்னாடியே அவங்க சேஃப்டிக்காக எதுவுமே பண்ணாதனால இருக்கிற வியாதியெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணிடுது, வந்துடுது. அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து இயேசுவை வந்து தரித்து கொள்ளலைனா, இயேசுவை வந்து நம்ம சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளலைனா பிசாசு எப்படியெல்லாம் நமக்குள்ள வருவானோ ஈஸியா என்ன பண்ணிடலாம், வந்துடலாம். அதனால சர்வாயுதங்களை நம்ம தரித்து கொண்டோம்னா சாத்தானை என்ன பண்ணலாம், மேற்கொள்ளலாம். நன்றி. மேரி கிறிஸ்மஸ். மனசு பூரா இப்போ உங்க நினைப்பே
ஹாய் மைக்கேல், இன்னைக்கு இறந்த பஸ்ல யாரெல்லாம் இருக்கா? ஹலோ காவிரியர், இன்னைக்கு 2ஆம் லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா வந்திருக்கவர் தீர்க்கதரிசி. வாங்க தீர்க்கதரிசி, உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன தெரியாதா, நான் தான் வேர்ல்டு ஃபேமஸ் தீர்க்கதரிசி. என்ன எல்லாரும் நான் ஏசப்பா கிட்ட இருந்து ரகசியங்களை கேட்டு அதை உலகத்துக்கெல்லாம் சொல்ற வேலையை செய்யறேன். நான் எதிர்காலத்துல என்ன சொல்றனோ அது அப்படியே நடக்கணும் பார்த்துக்கோங்களேன். நான் சொல்ற தீர்க்க தரிசன வார்த்தை கேட்க மக்கள் கியூல நிற்பாங்க. அப்படியா, நல்லது. சரி, நீங்க மனிதர்கிட்ட வச்சு அன்பை பத்தி சொல்லுங்க. அன்பா, நான் யாரும் தெரியாம பேசிக்கிறீங்க ப்ரோ. நான்லாம் 24 பிஸி. நான் போய் மகன் கிட்ட எல்லாம் பேசுறேன், எனக்கு டைம்ல ப்ரோ, நான் ரொம்ப பிஸி. சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறேன். மைக்கேல், நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருகிறவர் ஜெப வீரர். பயங்கரமான ஆளா இருக்கும் போல. வாங்க ஜெபவீரர், உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன எல்லாரும் ப்ரேயர் வாரியர்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஜெபிக்க வர ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணா சாத்தா எல்லாம் செதறி ஓடுவாங்க. என்கிட்ட ஜெபிக்க வர மக்கள் அற்புதம் பெறாம போகவே மாட்டாங்கன்னா பண்ணுவாங்களே. அப்படி ஒரு பவர் என் ஜெபத்துக்கு இருக்கும். சரி, நீங்க மனிதர்கிட்ட வச்சு இந்த அன்பை பத்தி சொல்லுங்க. நான்லாம் 20 மணி நேரமும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் மனிதர்கிட்ட போய் எப்படி அன்பு காட்ட முடியும்? சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க. மைக்கேல், நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருகிறவர் விசுவாசி. உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி விசுவாசி. உங்களை பத்தி சொல்லுங்க. நான் தான் விசுவாசி. என்ன எல்லாரும் லிட்டில் ஆபிரகாம்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல என்ன போல விசுவாசி பார்க்கறதா ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நான் விசுவாசத்துல சொன்ன இமயமலையை நகர்ந்து போயிருந்தா பாருங்களேன். அப்படியா, கத்திரிக்கே மகிமை. சரி, நீங்க மனிதர்கிட்ட வச்சு அன்பை பத்தி சொல்லுங்க. நான் ஒரு விசுவாசி. நான் ஏன் உதவும்? மக்கள் என்னை ரோடு மாடலா எடுத்துக்கிட்டாங்க. விசுவாசத்துல ஜெபத்தில் பெருகி அவர்களுக்கு தேவையானதை ஆண்டையர் இடத்துல அவர்களை பெற்றுக்கொள்ளட்டும் நான் விட்டுட்டேன். அப்ப தேவனை அறியாத ஜனங்களுக்கு உதவி தேவைப்படுமே, அவங்க என்ன பண்ணுவாங்க? அது வந்து சரி, ஓகே, நீங்க வெயிட் பண்ணுங்க. மைக்கேல், நெக்ஸ்ட் இயர். கடைசியா ஒரு மனிதர் வந்திருக்கிறார். இதை பற்றி சொல்லுவாங்க சார். நான் ஒரு சாதாரண பேங்க்ல டெக்கா வேலை செய்யணும். என் பேங்க்ல ரோடு போயிட்டு வேலையாக இங்கே மக்களுக்கு விவசாயிகளுக்கு என்னால் முடிஞ்ச செய்வேன். அப்புறம் எங்கள் சர்ச்சில் ஒரு பெயர் இருக்கு. ஃப்ரீ பேப்பர் நாங்கள் நாளைக்கு சேர்ந்து பெயர் பண்ணுவோம். தேவனை அறியாத மக்களுக்கு சுவிசேஷம் கணவனை இழந்த பெற்றோர்களுக்கு, கணவனை இழந்த பெண்களுக்கு, குழந்தைகள் இழந்த பெற்றோருக்கு, முதியவர்களுக்கு, படிக்க முடியாத மாணவர்களுக்கு எங்கள் குழுவில் இருந்து செய்திகளுக்கு செய்து கொண்டு சார். நல்ல போராட்டத்தை விசுவாசம் காட்டி வாழ்த்துக்கள் தேவ மனிதரே. ஆண்டவரை இயேசுக்கு சொன்ன வார்த்தைக்கு நீங்க உங்களை போலவே மற்ற மனிதர்களை நேசிச்சிருக்கீங்க. நீங்க அது எப்படி? நாங்களே ஏசப்பா சொன்ன வார்த்தை தான் பெற்றிருக்கோம். அவங்க மட்டும் ஏன் இதுல பெற்றீங்க? வரங்களை பெறுவது முக்கியம் தான். பூமியில பரிசுத்தமாக வாழ்வதற்கும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கும் வரங்கள் தேவை. அது ஒவ்வொரு தேவைப்படையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒருவர் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாக இருந்து சகல அறிவையும் சகல ரகசியங்களையும் மலைகளை பெருக்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தும் தனக்குண்டான எல்லாவற்றையும் மன்னகனம் செய்தும் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அவனிடத்தில் அன்பு இல்லாவிட்டால் அதனால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. தீர்க்க தரிசனாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஓய்ந்து போகும், அந்நிய பாஷையானாலும் ஓய்ந்து போகும். அன்பு ஒரு காலம் முடியாது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது.
பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகப்படுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவன நாளெல்லாம் நன்மை குவியும். என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே கர்த்தருக்கு பயந்த அவன் பார்க்கிறான். உனக்கு பாக்கியம் நன்மை உண்டா? கர்த்தர் என்னை பிராய்க்கிறான் ஆச்சரியம். அவர் என்னை போல வைத்து அமர்ந்த நல்ல போகிறார். அவை என் ஆத்மாவை தோற்றி நம்மை நாம நீரை பாலத்தீரம். நான் வரவின் பலத்தாதே பொல்லாவுக்கு பயப்படுகிறேன். தேவன் என்னோட கூட இருக்கு. நான் கோரும் மாத்தாடி என்னை தேச்சும் சத்தகம் பார்க்க நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையும் மேல் அபிஷேகம் அருளி என் பாத்திரம் என் பேரியது. என் ஜீவனாலும் நம்மையும் கதையும் எம்மைக்கும் நான் ரத்த வைத்த நீ தப்பாய் திரும்பினாலும் நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீர் என் பாதைகளை நடத்துகிறார். நான் மரண பள்ளத்தாக்கி நடந்தாலும் கொல்லாப்புக்கு பயப்படுறேன். தேவரே என்னோட கூட இருக்கிறேன். உங்க கோலம் நம்ம தனியா என்னை கேட்டான். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாடல் பிறந்தார், புகழவுண்டார் புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை.
இணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சிரமணத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே உமது செய்கையினால் என்னை மகிழ்ச்சியானேன். உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் பிள்ளை பொழுது அக்கிரமக்காரர்கள் யாவரும் சிரிக்கும் போது அது என்றென்றைக்கும் அவர்கள் அறிந்து போவதற்கே ஏதுமாகும். கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறேன். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்தியிருப்பார்கள். நீதிமான் பனையை போல செலுத்தி ஈபனோனில் உள்ள கேதுவை போலே வளருவான். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்ணியாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க முன்னபடி அவர்கள் முதிர் வயதிலும் தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். கொண்டு போய் விடலாம். நான் தாட்சி அடியலாம். நான் அவர் துதி எப்போதும் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். திண்மைப்பட்டவங்க கேட்டு மாறுவார்கள். என்னுடைய கூட கர்த்தர் நன்மை பண்ணுங்கள். நான் ஒரு மித்து அவர் நாமத்தை ஊசுவோமாக. நான் கர்த்தரை தேடினேன். அவர் எனக்கு செல்வத்தின் எல்லா பத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரசனமடைந்தார். அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. இந்த ஏழை கூப்பிட்டா கர்த்தர் கேட்டு அவரை இக்கட்டுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்து சூரப்பால் இறங்கி அவரை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவருக்கு ஒரு குறைவும் இல்லை. சிங்கக்குட்டி தாழ் சேர்ந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேர்ந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பிள்ளைகளே வந்து எனக்கு தெரிவிங்கள். கர்த்தருக்கு பயப்படுவதை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீதி அபேசிக்க மனுஷன்யா. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கப்பட்டு வசிப்புக்கும் விலகி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் கூப்பிடுவதற்கு திறந்திருக்கிறது. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமான நாமத்தை கீர்த்தனை பண்ணுவதும் 10 நரம்பு வினையினாலும் தமிழும் ஞானத்தோரை வாசிக்கும் சுரமணத்தினாலும் 10 நரம்பு வினையினாலும் தமிழும் ஞானத்தோரை வாசிக்கும் சுரமணத்தினாலும் காலையிலே உன் கிரிவும் இருவிலே உன் சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாய் இருக்கும். கர்த்தாவே உன் சைகளால் என்னை மகிழ்ச்சி ஆகினேன். உமது கருத்தில் கிரியைகள் நிறுத்தம் நான் ஆனந்த சத்தம் விடுவேன். கர்த்தாவே உமது செய்கைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருகு குணமுள்ள மனுஷன் அதை அயர், மூடன் அதை உணரா. துன்மார்க்கன் பிள்ளை போல தளித்து அக்கிரமக்காரன் யாரோடு செலுக்கும் போது அவர் என்னென்னைக்கு மறைந்து போவதற்கு ஏதுமாகும். என் சத்துருக்களுக்கு நேருவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேருவதை என் காது கேட்கும். ஆமென். அவர்கள் நம்பிக்கைக்கு மனுஷன் பாக்கியவான். உங்களை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழபாதங்களை அவர்களை விடுவிக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். கர்த்தரின் சோதரிப்பை அவர் துதி எப்போதும் ஆயிருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மேன்மைப்படுத்துங்கள். நாம் அவர் நம்மதை உயர்த்த
கர்த்தர் கேட்டு அவனை அவன் நீதிக்காரங்களால் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழப்பாறையை நெருங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை பயந்தவர்கள் அவருக்கு பயந்தவர்களே குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்க, நான் உங்களுக்கு பயப்படுத்தலே போதிப்பேன். ஆமென். நான் என்னை புல்லுள்ளே உங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய்விடுகிறார். அவர் நாட்டுவாரை தேய்ச்சி தம்முடைய அமர்த்தி நிமித்தம் நீயும் பாறையினை நடத்துகிறார். சந்தோஷம்
பார்த்தபோது நாம் அவரோடு அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருவரே நடக்கிறவர்களாக இருந்தால் சகித்துக்கும் நிலவாமல் பேசுபவர்களாக இருக்கும். அவர் வருகிறது போல நாமும் வருடே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அவரோட குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுற்றி இருக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கும். அவர் சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் அவரை பொய்யராகிறவர்களாக இருப்போம். அவருடைய வார்த்தை நம்புகிறது. ஆமென். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசியும் நாம் தாயை முடிவுகள் ஆசீர்வாதம் தீமையை சரித்திருந்தோம் என்று சொன்னாரே. கத்தருக்கு காத்திலே அவருக்கு வைத்திருப்பார். எப்போது மொழி கற்றால் கத்தருக்கு அறிவிப்பார்கள். கத்தர் கள்ளத்தராசு நல்லதல்ல. கத்தராலும் மனுஷனையும் நடவடிக்கை எல்லாம் வாய்க்கும். கத்தராலும் மனுஷனையும் நடவடிக்கை எல்லாம் வாய்க்கும். கத்தராலும் மனுஷனையும் நடவடிக்கை எல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடைபெற உத்தமமானதுதான் வாழ்கிறார்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடு தேர்ந்தெடுப்பவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். இந்த கட்டளைகளை நாங்கள் கர்த்தரை கைக்கொள்ளும்படி நீ கற்பித்தீர். இந்த பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி நடைகள் சிறுவர்கள் நலமாயிருக்கும். இங்கே நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது சரியான இதைதான் உண்மையில் இந்த பிரமாணங்களை கைக்கொள்ளும் முற்றிலும் நினைக்கிறார்கள். வாலிபன் தன் வழியை தான் சுத்தப்படுத்துவான். வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறவன் நானே. என் முழு இதயத்தோடு நினைக்கிறேனே, என்னை உன் கற்பனை விட்டு வளர்த்துவார்களே. நான் உலக பாவம் செல்லாத வேண்டும். உங்கள் ஆக்கையை நிறுத்தி கற்றுக்கொள்கிறேன். கட்டளைகளை நாளைக்கும் வழிகளை கண்டுபிடிக்கிறேன். பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்கள் வசனத்தை மறவேன். உங்கள் அடியனுக்கு அனுகூலமாக இருக்கும். அப்பொழுது நான் நினைத்து உங்கள் வசனத்தை கைக்கொள்வேன். உங்கள் வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கற்பனை திறந்தது. பூமியிலே நான் கருதேசும் உங்கள் கற்பனைகளை எனக்கு மழையாகிறேன். உங்கள் கட்டளைகளை உங்கள் நியாயங்களை என் ஆத்மாவை கைப்பற்றாவது என்னால் வெற்றி உங்கள் கற்பனைகளை விட்டு வழிகளிலிருந்து சபிக்கப்பட்ட அவர்களை மீட்டெடுத்துக் கொள்கிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்து என் வேதத்தை பேசிக் கொள்கிறார்கள். உங்கள் அடியனும் உங்கள் பிரமாணங்களை நடக்கிறேன். உங்கள் சாட்சிகள் எனக்கு ஆலோசனைக்காரனாக இருக்கிறது. எங்கேயாவது 119 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடு தெரிகிறார்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழியில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்து உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி நாங்கள் சிறப்பட்ட நலமாக இருக்கும். நான் உங்களுடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இதயத்தால் உண்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்வேன். முற்றிலும் என்னை கைவிடாதையும் வாலிபத்தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான். உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே என் முழு இதயத்தோடு உண்மை தெரிகிறேன். உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதையும் நான் உமக்கு கொஞ்சமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது ஆகிய என் இதயத்தில் வைத்திருக்கேன். கர்த்தாவே நிஷ்கொள்ளிக்கப்பட்டவர் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது வாக்கின் நியாயத்தீர்ப்புகளை எல்லாம் எண்ணுதல்களால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் கழிவுகள் போல நான் உடைய சாட்சிகளின் வழியில் கழிவுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்டுபிடிக்கிறேன். உமது பிரமாணங்களை மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். உமது அடியனுக்கு அனுகூலமாயிருக்கும். அப்போது நான் பிழைத்து உமது வேதத்தை தியானிப்பேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தாலும் பூமியிலே நான் பரிசு உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். உமது நியாயங்கள் மேல் என் ஆத்மா எக்காலம் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது. உமது கற்பனைகளை விட்டு வலுவின்மை சமைக்கப்பட்ட அவர்களை நீர் கடிந்து கொள்கிறேன். நிந்தையும் அவமானத்தை என்னை விட்டு அகற்றும். நான் உடைய சாட்சிகளை கைக்கொள்வேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விதமாய் பேசிக் கொள்கிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உமது சாட்சிகள் எனக்கு இன்பமும் ஆலோசனைக்காரமாக இருக்கிறது. ஆமென்.
அடுத்த வருஷத்துல சின்ன பிள்ளைகளை விட இங்க உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கர்த்தருக்காக பிரயாசப்படணும். ஆமென். நம்ம எல்லாருக்குள்ள ஒரு திறமை இருக்கு. அந்த திறமை என்ன பண்ணணும்? வெளியில கொண்டு வாங்க. அதை பார்த்து இன்னும் அநேகர் வாழ்வை மாற்றணும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு இறக்கம் செய்வாராக. நடனம் ஆடின பிள்ளைகள் இன்னும் கர்த்தருக்குள்ளே வளரணும், வசனத்தில் தேரணும், சாட்சியாய் வாழணும். எல்லாரும்
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றிருக்கிற நல்ல தெய்வம், நீர் பிறந்த இந்த நல்ல நாளிலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அந்த நீர் உடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிற நல்ல சுதந்திர விதத்துக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவாகிய கர்த்தர் நீர் இம்மட்டும் உடைய பிள்ளைகளுக்கு துணை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஞானம், கிருபை, பலன் தந்து நீ நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சத்துரு எந்த விதத்திலும் பிள்ளைகளை தொடாதபடி, தொடராதபடி, மேற்கொள்ளாதபடி எங்கள் தேவாதி தேவனுடைய பாதுகாப்பு பரிபூர்ணமாய் சொந்தமாகட்டும். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து ஒருவரும் பிரிக்கக்கூடாதபடி உம்முடைய அன்பிலே நித்தமும் காக்கப்பட சத்தியத்திலே தேர என் தேவனே கிருபை பாராட்டும். கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களை கற்று நீங்கள் ஆசீர்வதிங்க, இன்னும் பலப்படுத்துங்க, இன்னும் ஞானந்தாங்க. இன்னும் வரப்போகிற புதிய வருஷங்களிலே இன்னும் பிள்ளைகள் ஜெயம் கொள்ளும்படி கத்தனை கிருபை பாராட்டும். இந்த ராத்திரி வேலையிலும் கடந்து வந்த ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் கத்தனை ஒப்பு கொடுக்கிறோம். கத்தனை பாதுகாத்து நடத்துகிற நல்ல தேவன் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருக்கும் தயவும் கிருபையும் சொந்தமாகட்டும். விசேஷமாக நாள் நடக்கிற இந்த உபவாச கூட்டத்தை கத்தனை ஆசீர்வதிங்க. எல்லாரும் கடந்து வரும்படி எங்கள் தேவனுடைய இறக்கம் வெளிப்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கத்தனை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நான் செய்த சகல உபகாரங்களிலும் அல்லேலூயா, அல்லேலூயா.